ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, தீராத கடன் பிரச்சனை, நீங்கள் யாருக்காவது கடனை சீக்கிரம் திருப்பி கொடுக்கணும், நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். அதாவது நீங்கள் யாருக்கோ நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க, அந்த பணத்தை வசூல் செஞ்சு அந்த பணத்தின் மூலமாக தான் உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் இந்த வழிபாடு முறையை நீங்க செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மோசடியில நீங்க சிக்கிட்டீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். பணப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நாம் சனிக்கிழமை செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும். அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமை சந்திரஹோரையில் பெருமாள் கோயிலுக்கு போய் நாம் பெருமாளை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அது ஒரு முடிவுக்கு வரும். சனிக்கிழமை சந்திரஹோரையில் பெருமாளுக்கு தாமரை பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ மாலை நாம் வாங்கிட்டு போய் சாத்தணும். தாமரை பூ வாங்கினீங்க அப்படின்னா 1, 3, 5, 7 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். மல்லிகைப்பூ வாங்கினீங்கன்னா ஒன்று மாலையாக வாங்குங்க, இல்லைன்னா அவங்க கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் 1 முழம் அந்த மாதிரி கொடுப்பாங்கள்ல, அதுக்கு அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வசதிக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கிட்டு போய் சாத்துங்க அம்பாளுக்கு. பணப்பிரச்சனை கண்டிப்பாக உடனே தீரும். இந்த 2 பூவும் ஒன்றா கிடைச்சாலும் சரி, 2யுமே எங்களால் வாங்க முடியும்னாலும் நீங்கள் 2யுமே வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சாத்தலாம். அதாவது சனிக்கிழமை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் சந்திரஹோரை இருக்கு. அப்போ உங்களால் போக முடியும்னா அந்த நேரத்தில் போங்க. அதுக்கப்புறமா சனிக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்குமான சந்திர ஹோரை நேரம் இருக்கு. இந்த ஹோரை அட்டவணையை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக தீராத பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அதாவது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, யாருக்குமே பதில் சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக பெருமாள் உங்களுக்கு ஒரு விமோசனத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. இந்த பரிகாரம் நீங்கள் இது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான், இதை செய்யுங்க. அதே போல் சொந்த பந்தங்கள் கிட்ட, அதாவது இரத்த உறவு இவங்க கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க, அவங்க கிட்ட மாதிரி பண பிரச்சனை இருக்குது, அதே போல் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெளியாட்கள் கிட்ட கடன் வாங்கின விஷயம் அது வேற. ஆனால் நம்ம இரத்த சொந்தம் நம்மளோட உறவு முறை வேற இல்லையா, அதனால சொந்த பந்தங்கள் கிட்ட கடன் வாங்கினா அதில் வரக்கூடிய பிரச்சனை வேற. இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் பணம் உங்கள் அண்ணா தம்பி அக்கா தங்கை இவங்க கிட்ட சிக்கியிருந்தாலோ, இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட தகராறு சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் 1 கிலோ வெல்லம் வாங்கி ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு தானமாக கொடுங்க. நிச்சயமா உங்கள் பிரச்சனை சரியாகிரும். இந்த இதை நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். பிரச்சனை அப்படின்னு வந்தாலே பிரச்சனை கொடுத்த கடவுளுக்கு நமக்கு அதுக்கு வழிகாட்டவும் தெரியும். நிச்சயமாக அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பாரு. கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியில் வரலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம தான் மனது தளர விடாமல் சோர்ந்து
போகாமல் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நோக்கி நாம் போகணும். நிச்சயமாக இந்த வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஆனால் உங்களுக்கு பலன் ரொம்ப அதிகம். அதனால இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன், ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.